கொத்தட்டுவ நாஸ் கலாச்சார மையம் ஒருங்கிணைப்பில் மார்க்ஸ் அல் இக்ராவுடன் இணைந்து அரபு கல்லூரி மாணவர்கள் மற்றும் உலமாக்களுக்கான அதான் கூறும் முறை தொடர்பான கற்பித்தலும் இஜாசா பட்டமும் சான்றிதழ் வழங்கும் நிகழ்வு நாஸ் கலாச்சார மண்டபத்தில் ஞாயிற்றுக்கிழமை 2வது முறையாக நடைபெற்றது. நிகழ்வில் விரிவுரையாளராக அல் காரி முகரே பவாஸ் அவர்கள் கலந்து கொண்டு அதான் தொடர்பான விளக்கம், அதான் கோரும் முறை தொடர்பான விரிவுரையாற்றி பரீட்சையில் 170 மாணவர்களில் தெரிவு செய்யப்பட்ட 38 மாணவர்களுக்கு இஜாசா பட்டமும் சான்றிதழும் வழங்கி வைத்தார். ஏனைய மாணவர்களுக்கான பங்கு பற்றினர் சான்றிதழும் நாஸ் கலாச்சார மண்டபத்தில் வைத்து வழங்கப்பட்டது. இந்நிகழ்வில் நாஸ் கலாச்சார மையத்தின் பணிப்பாளர்கள் இம்தியாஸ் மதனி, ஷஃபீக் மௌலவி, நாலிம் மௌலவி ஆகியோரும் கலந்து கொண்டனர். பயிற்சி நெறி ஒன்றை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம். இந்த பயிற்சி நெறியை பொறுத்தவரையில் இது 2வது தடவையாக இந்த இடத்திலே நடைபெறுகிறது என்ற செய்தியை நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். முதலாவது பயிற்சி நெறி கடந்த மாதம் அகில ரீதியாக உலமாக்களுக்கும் அதே போன்று பள்ளியில் இருக்கக்கூடிய வாழ்க்கைமாருக்குமான ஒரு பயிற்சி நெறி நடைபெற்றது. இஸ்லாத்தினுடைய ஒரு அடையாளம். அந்த அடையாளத்தை இன்றைக்கு நாம பார்க்கிறோம். அந்த அதான சரியான முறையில சொல்லப்படக்கூடிய இடங்கள் மிகவும் குறைவாக தான் இருக்கிறார்கள். அதனால நீங்க மாஷா அல்லாஹ் வளர்ந்து வரக்கூடிய உலமாக்கள் வந்திருக்கீங்க, மதரசாவுடைய தஹ்சீல் வகுப்பு வந்திருக்கிறீங்க, மதரசால வரக்கூடிய மாணவர்கள் வந்திருக்கிறீங்க. இங்க சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் நாங்க சரியான முறையில விளங்கி வாழ்க்கையில இந்த அதான சரியான முறையில சொல்லக்கூடியவங்களை உருவாக்கவும் வேணும், நாங்களும் அதே மாதிரி அழகான முறையில சொல்லவும் வேணும். அந்த நோக்கத்தில் தான் இந்த புரோகிராம் வைக்கப்படுது. அதாவது தொழுகைக்கு நாங்க எப்படி அழைக்கிறது, தொழுகையுடைய டைம் ஆகிருச்சுன்னு சொன்னா எப்படி தொழுகைக்கு அழைக்கிறன்ற விஷயத்துல நிறைய மசூராக்கள் செய்யப்பட்டுச்சு. இதை நான் சுருக்கமாக இங்க போட்டீங்க. மசூரா செய்யப்பட்ட டைம்ல இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல நிறைய மசூராக்கள் செய்யப்பட்டுச்சு. கலந்து கொண்டு 75 பேர் தான் இஜாசா எடுத்துக்கொண்டு போனாங்க. இப்ப கிட்டத்தட்ட 160 பேர் கலந்து கொண்டிருக்கிறீங்க. நான் நினைக்கிறேன் ஒரு 50க்குள்ள மாதிரி தான் நான் நினைக்கிறேன் வரும்னு நினைக்கிறேன். சக மாணவர்கள் உங்களோட வந்திருப்பாங்க, அவரை கிண்டல் செய்யறதோ எனக்கு 7 உனக்கு 7 என்று அவங்கள மனசை புண்படுத்துறதோ இல்லாம ஏதோ அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் வந்துட்டார். அடுத்த சக மாணவர்களை நாம தயார்படுத்தி என்ன செய்ய வேண்டும், அவர்களையும் இஜாசாவுக்கானவர்களாக மாற்றுவதற்கு முயற்சிகள் செய்ய வேண்டும். அதானிலே இஜாசா கொடுக்கக்கூடிய நிகழ்வை நடத்தி முடித்து இப்போது இறுதி கட்டத்துக்கு வந்திருக்கின்றோம். இந்த இடத்துக்கு வந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்விலே கலந்து கொள்ளக்கூடிய இந்த நிகழ்வை அருமையாக சிறப்பாக நடத்தி தந்த எங்களுடைய காரி முகரே ஃபவாஸில் அஃபால் கேட்கப்படக்கூடிய ஒரு நிலைமை வர வேண்டும், வரும் இன்ஷா அல்லாஹ். அந்த நேரத்திலே அதான் என்பது எங்கிருந்து யார் எந்த மொழி எந்த மதத்தை சேர்ந்தவர்கள் கேட்டாலும் இனிமையான குரல் என்பதாகவும் தொழுகைக்காக அழைக்கப்படக்கூடிய அந்த அதான் இஸ்லாத்தின் அதுக்கு பின்னால உங்களுக்கு அதுக்குரிய இஜாசா வழங்கப்படும். அதனால தெரிவு செய்யப்பட்டவர்கள் சத்தமாக நாம இந்த அதான சொல்லுவோம் இன்ஷா அல்லாஹ்.
الله أكبر 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 أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله أشهد الله أكبر لا إله إلا الله لا إله إلا الله. طيب إقامة الصلاة. الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله حي على الفلاح قد قامت الصلاة. இந்த மஜ்லிஸிலே நான் அவர்களுக்கு அந்த அதானை நான் சொல்லிக் கொடுத்தேன். அந்த அடிப்படையிலே அழகான முறையிலே தெளிவாக ஒழுங்கான முறையிலே அதானை சொன்னவர்களுக்கு இந்த மஜ்லிஸிலே நான் அவர்களுக்கு இஜாஸாவை வழங்குகிறேன். எனவே எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய இந்த அமலை அல்லாஹ் கபூல் செய்து எங்களுடைய நாட்டிலே அழகான முறையிலே சரியான முறையிலே அதானை சொல்லக்கூடிய மக்கள் உருவாக வேண்டும். இருந்து இந்த ஒரு மஜ்லிஸ் ஒரு காரணமாக ஆக வேண்டும் என்பதை அல்லாஹ்விடத்திலே வேண்டியவனாக நான் இதனை முடித்துக் கொள்கிறேன். எங்களுக்கு ஒரு அழகான ஒரு இபாதத்தை செய்யக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு வழங்கினார். மேலும் எங்களுக்கு இதுக்குண்டான கூலியை அல்லாஹ் தர வேண்டும் என்பதை நான் அல்லாஹ்விடத்திலே நான் ஆதரவு வைக்கிறேன். ஏனென்று சொன்னா இலங்கையிலே முதலாக அந்த அதான்